அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் பல கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாக உண்டு. வெளியில் சொல்ல முடியாத அவமானம், பல்வேறு வகையான பிரச்சனை, சிரமம், சிக்கல் என்று பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அந்த நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாகவே கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் உங்களை தேடி நிச்சயமாக வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தற்போது ஜென்மத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறார். அவர் இந்த வாரத்தின் இறுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2 வலுவாக அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் நுழைவது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் கூட தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் நுழைகிறார். ராசியின் அதிபதியான புதன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடத்தில் சுபத்துவ பாதையில் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயுடன் வலுவாக இணைகிறாருங்க. செவ்வாயின் மீது ஏற்கனவே குருவின் பார்வை படக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான புதனின் மீதும் குருவின் பார்வை பதிகிறது. குரு மற்றும் செவ்வாய் என கிரகநிலைகள் மிக வலுவாக இந்த தருணத்தில் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக வலுவாக ராசியின் அதிபதியின் மீதும் மங்களக்காரகன் மீதும் பதுவதால் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. அதிலும் குறிப்பாக மங்களக்காரகரான செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இல்லத்தில் மங்கள ஓசை உறுதியாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. குரு பார்வை வலுவான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையில மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுகிறது. நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல், சிரமங்கள் நீங்கும். முன்னேற்றம் நிறைவாக உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் விரைவாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த தருணம் என்பது அறிவும் ஆற்றலும் அறிவும் வீரமும் ஒன்றிணையும் தருணமாக அமைவதால், அறிவும் முரட்டுத்தனமும் ஒன்றிணையும் தருணமாக அமைவதால் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட அசாதாரணமாக செய்து முடித்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உரிய வகையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியும் செவ்வாயும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உஷ்ணகிரகமான சூரியன் ஜென்மராசியில் வலுவாக வலம் பெறுகிறாருங்க. சூரியன் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. குறிப்பாக உஷ்ணகிரகமான சூரியன் ஜென்மத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் சற்று கட்டுக்குள் இருக்கும். அலைச்சல் சிரமம் முற்றிலும் குறையும் என்று அர்த்தமில்லை. உறுதியாகவே
எனவே பல வகையில கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வருவதோடு அவரது சுப பார்வை பல்வேறு வகையில மங்களகரமான சுப நிகழ்வுகளையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் லாபத்தில் உச்சம் பெறப்போகிறார். லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வரப்போகிறார். குருவின் அமைப்பு மிக பெரிய அளவில் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. கண்டச்சனியாக வலம் வரக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதும் உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கண்டச்சனியின் ஆதிக்கத்தில் வக்ரகதியில் வலம் வருவதால் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் அதிரடியாகவும் மிக சிறப்பாகவும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாக கிடைக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். இன்று நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். மிக பெரிய அளவில் நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் சனி. சனி சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் அங்கு வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருகிறார். ஆனால் அதே வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் முழுமையாக வலம் வருகிறாருங்க. ராகு 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய ராகுவின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு 6இலும் கேது விரயத்திலும் வலம் வருவது எதிர்மறையான அமைப்புகளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் யோகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் விரயத்தை பார்ப்பதால் சுப விரயங்களாக அமைவதோடு மட்டுமல்லாது கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகும். ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு கேதுவால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உண்டு. நிழல் கிரகமான ராகுவுடன் சுக்கிரனும் இணைந்து வலம் வருகிறாருங்க. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் இணைந்து வலம் வரும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உண்டு. சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அலைச்சல் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வகையில் ஆதாயமும் மனநிறைவும் நிறைவாக காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் 3, 4, 5 என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி அபரிவிதமாக வரும்.